பெருந்தொற்று சூழலால் ஜிஎஸ்டி வருவாய் கடும் பாதிப்பு. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த 5 மாதங்களாக தொழில்கள் உற்பத்தி முடங்கியுள்ளதால் ஜிஎஸ்டி வரியை செலுத்த முடியாமல் வியாபாரிகள் திணறி வருகின்றனர். இதனால் ஜிஎஸ்டி வரி வசூல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 41வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் மற்றும் இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் மாநில நிதித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். சுமார் 5 மணி நேரம் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு காணொலி வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்த நிதித்துறை செயலர் கூறியபோது, கொரோனா பெருந்தொற்று காரணமாக நடப்பாண்டு ஜிஎஸ்டி வருவாய் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி இழப்பீடு சட்டப்படி மாநில அரசுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். 2019-2020 நிதியாண்டில் 1.65 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீடாக மாநில அரசுகளுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நிதி பற்றாக்குறையை சமாளிக்க மாநில அரசுகள் ரிசர்வ் வங்கி மூலம் கடன் பெறலாம் என்று நிதியமைச்சர் பேட்டியளித்துள்ளார். மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பு ரூபாய் 1.50 லட்சம் கோடியாக கணக்கீடு நடப்பு நிதியாண்டின் இறுதியில் ரூபாய் 3 லட்சம் கோடி நஷ்டஈடு வழங்க வேண்டியிருக்கும் எனவும் தெரிவித்தார்.